பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய முறைமையை சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நல்லா போய் ஜோம் பண்ணி கர்த்தர் சுகம் தருவார்னு சொல்லுங்கள். அவன் ஜோம் பண்ணும்போது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வேணா உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போக வேணாங்கிற ஆள் நான் இல்லை. உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படி தெய்வீக சுகம் கிடைக்குன்னா நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இல்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்கள் விசுவாசம் அப்படியே நீங்கள் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுங்க? ஏசப்பாவை பற்றின தெய்வீக சுகத்தை சொல்லி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி நிறைய பேர் இரும்பின உடனே டாக்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க. பிள்ளை இரும்புது, அவன் 10 வயசில் சொல்கிறான் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, என்ன இருமல் வராமல் இருக்குங்கிறான். அந்த குடும்பத்தில் இயேசுநாதருக்கு வேலையே இல்லை பாருங்க. ஏன்? ஆவிக்குரிய முறைமையே இல்லை. எல்லாம் உலகத்தின் முறைமை, பூமியின் முறைமை. அந்த பூமியின் முறைமை ஒரு நாள் அந்த பிள்ளைகளை சோரம் போக்கிடுச்சு, விழத்தள்ள பண்ணிடுச்சு.